على محمد رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان يأكل بالتيخ بالرطب رواه أبو داود. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரித்தமரம் அது நமக்கும் அந்த பேரித்தமரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அது சக்தி வாய்ந்த பலம், எல்லா விதமான பிரயோஜனங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு முறைகளை ஆயிஷா அம்மா சொல்லி காட்டுகிற பொழுது அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌகுலுல் பித்தீஹ தர்பூசணியை சாப்பிட்டாங்க. பாருங்க, ஹதீஸ்ல என்னென்ன பழங்கள்லாம் இருக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்துல நமக்கு தர்பூசணினா என்னன்னு தெரியாது. தர்பூசணினா என்னன்னு தெரியாது, மேலை நாடுகள்ல தான் தெரியும். இன்னைக்கு சாதாரணமாக அந்த பலம் நமக்கு கிடைக்குது. ஆனா இந்த கனி எல்லா காலத்திலையும் கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய இதை பாருங்க, மனிதனுக்கு எப்ப உஷ்ணம் ஏற்படுமோ அந்த நேரத்திலே அது குளிர்ச்சியை உண்டு கொள்வதற்காக ஒரு காலத்தை ஏற்படுத்தி அதனால இந்த வித்தி இந்த தர்பூசணி இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிடுவாங்க சொன்னா, பெர் ருத்துபி, செங்காய் பேர் சம்பளத்தோடு சாப்பிடுவாங்க. இந்த ஹதீஸ்ல எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் பார்த்திருக்காங்க சஹாபாக்கள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழத்தை எப்படி சாப்பிடுவாங்க சொன்னா, வலது கையில அந்த பேர்ச்சம்பளம் இருக்குமா, வலது கையில அவர்களுடைய பேர்ச்சம்பளம் இருக்குமா, இடது கையில சொல்லப்படுறது வகது வரது அன்னமும் கால ஏவுது ருத்துப, அந்த செங்காயை எமீனி வலது கையில எடுத்துக்குவாங்க. இந்த லக்கரி அதை சாப்பிடும் பொழுது வல் பித்தீஹ பிஷிமாலி, இடது கையில தர்பூசணி இருக்குமா. அப்ப என்ன செய்வாங்க, முதல்ல அந்த செங்காய் பழத்தை சாப்பிடுவாங்க. செங்காய் பழம் இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டு இந்த தர்பூசணியை ஒரு கழிப்பாங்க. இப்ப இந்த ரெண்டும் சேர்கிற பொழுது அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது செங்காய் பேரித்தம்பழம் உஷ்ணத்தை உண்டாகும். அதோடு இதை சாப்பிடுகிற இந்த தர்பூசணியை சாப்பிடுகிற பொழுது இது குளிர்ச்சியானது. அந்த குளிர்ச்சியும் ஹீட்டும் சேர்ந்து மனிதனுக்கு பிரயோஜனத்தை சொல்றாங்க. ஹராரத்து ருத்துபி, பேரிச்சம்பழம் அந்த செங்காய் என்ன உஷ்ணமானது. புருதத்து பித்தீஹ், தர்பூசணி அதாவது குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. வணக்க முறைகளை போல உணவு முறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பில் பித்தீஹ், நீங்க என்ன செய்யுங்க, தர்பூசணியை அது வரக்கூடிய காலகட்டத்துல பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ தஆமு, அது உணவு, வ ஷராபு, அது உங்களுக்கு பானம், வ ரைஹான், அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மான்ல சொல்றான், ரைஹான் ஒரு வாசனை திரவியம். அந்த தர்பூசணியை சாப்பிட்டா வாசனை உண்டாகுமா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அடுத்து சொல்றாங்க, அந்த தர்பூசணி என்ன செய்யும் தெரியுமா, வயஸிலுல் மகானத, சிறுநீர் பையை சுத்தம் செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹதீஸுடைய வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், யஸிலுல் மகானத. அப்ப நீங்க அது வரும்போது என்ன செய்யுங்க, அது கிடைக்கும் போது அதை நீங்க பற்றி பிடித்துக்கணும். எல்லா காலமும் கிடைக்காது. என்ன பாருங்க, அது அல்ல வெயில் காலத்துல கொடுத்துக்கிறான். வெயில் காலத்துல உடல்ல உப்பு சேரும். ஹீட்டாயி வேர்வை வெளியாகி உப்பு உள்ள எடுத்துக்கணும். உப்பு உள்ள இருக்கும் பொழுது அந்த கிட்னிக்குள்ள அந்த உப்பு சேரும். அந்த உப்பு சேருகிற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க இந்த தர்பூசணி கிடைத்தால் அதை பற்றி பிடித்துக் கொண்டு சாப்பிடுங்கள். வயஸில் மகானத, உங்களுடைய நீர்ப்பையை சுத்தமாகும். எவ்வளவு அற்புதமான மருத்துவம். அடுத்து சொன்னாங்க, வயஸில் பத்தின, வயிற்றை சுத்தம் பண்ணுமா. நம்மளோட வயிற்றுல உள்ள கெடுதி எல்லாம் அந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டா சுத்தம் பண்ணுமா. நிறைய சொல்லுவாங்க, லஹரி, விந்து அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யுமா அப்படி நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் இம்ராத்தி ஹாமில், அதாவது கருவுற்று இருக்கக்கூடிய மாசமாக இருக்கக்கூடிய எந்த பெண்மணி அகலத்துல் பித்தீஹ, இந்த தர்பூசணியை சாப்பிடுகிறார்களோ, மௌலூதுஹா ஹுஸ்னுல் வஜ், பிள்ளை பிறக்கும் போது அழகா இருக்கும் முகம். இந்த மாசமா கருவுற்று இருக்க பெண்கள் இந்த தர்பூசணியை சாப்பிட்டா ஏன்னா அவங்களுடைய முகம் ஹுஸ்ன் அழகா இருக்கும். அவர்களுடைய குணங்கள் கூட நல்லா ஆகும் இந்த தர்பூசணி காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அல் பித்தீஹு கப்ல தஆம், இந்த தர்பூசணி எப்ப சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடுறது. அழகான வார்த்தை, கப்லு தஆம், நீங்க உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. யஸிலுல் பத்தன, உங்களுடைய வயிற்றில் உள்ள கசரை பூரா கீழே இறக்கிவிடும். ஹஸனன், சுத்தமாக்கிவிடும். வயதுஹபு பித்தாயி ஹஸனன், நோய்களை அது போக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதனுடைய சிறப்பு சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நீங்க அந்த அல்லுல் பத்தீஹ, நீங்க தர்பூசணியை துண்டு போட்டுக் கொள்ளுங்க.
இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லலாம். அதை நீங்க துண்டு போட்டுக் கொள்ளுங்க. பைன்னஹா பாக்கிகத்தும் முபாரகத்தும் தையிபத்தும், வார்த்தை எவ்வளவு அந்த தர்பூசணி இருக்கிறது, அது பாக்கிகத்தும் முபாரகத்தும் தையிபத்தும், சுத்தமானது, பரக்கத்து பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. வதுகுரத்துல் ஃபம, வாயை சுத்தமாக்கும் ரசூலுல்லாஹ் அப்படின்னு. முகத்தசத்துல் கல்ப, உள்ளத்தை சரி செய்யும். தஃபீலுல் அஸ்னான, பற்களை வெள்ளையாக்குமா ரசூலுல்லாஹ். தஃபீலுல் அஸ்னான, உங்களுடைய பற்களை, தருளர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குச்சு. பழத்துல கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய இரக்கம் கிடைக்குமா, பொருத்தம் கிடைக்குமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரீஹுஹா மினல் அன்பர், அன்பர் என்ற வாரை திரவத்திலிருந்து அதனுடைய வாடை வரும். அந்த வாடை இருக்குல்ல, மாவுஹா மினல் கௌசர், கல் கௌசர் நீர் சொன்னா கல் கௌசர், அந்த கௌசருடைய நீர்ல உள்ளதான் பாருங்க. அந்த அந்த தண்ணி கூட கல் கௌசருடைய நீர்ல உள்ளதான். லகுமுஹா, அந்த உள்ளுக்குள்ள தர்பூசணிக்குள்ள சதை இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை மினல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் உள்ளது அப்படி சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க லல்லத்துஹா, அதை சுவித்து சாப்பிடக்கூடிய இன்பம் இருக்கிறது, அது சொல்றாங்க மினல் ஜன்னத்தி, சொர்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அதனுடைய சிறப்பு சொல்றாங்க. இது மாதிரி அந்த இந்த பழத்துல அவ்வளவு பெரிய சிறப்புகளை நமக்கு வச்சிருக்கு. நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம், உடல் உள்ள கழிவுகளை நீக்கும், மூத்தர பையை சுத்தம் பண்ணும், உடலை சுத்தம் பண்ணும். இதெல்லாம் ஹதீஸ். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, இன்னைக்கு மருத்துவம் சொல்லி காட்டுது நன்மை போறான். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுகிறார்கள். கிடைக்கின்ற நேரத்திலே அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.